குடிக்க கிளம்பியாச்சு மக்களே. டீ குடிக்க போகிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய பாட்டை போட்டேன். இது நான் இருக்கக்கூடிய வில்லா கத்தாரில். என்னோடய வில்லாவிலேருந்து வெளியே போகிறேன். வெளியே போனால் எப்படி இருக்கும்னு நீங்கள் பாருங்கள். அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது, அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அப்படியே வாழ வேண்டியது தான் மக்களே. கம்பெனி விட்டால் ரூமு விட்டால் கம்பெனி. அப்படியே இந்த ஜெயில் மாதிரியான இந்த வில்லாக்குள்ளே அப்படியே சுற்றி வர வேண்டியதுதான். இங்கே நிறைய கடைகள் இருக்கும், நிறைய ஹோட்டல் இருக்கும், எல்லாமே இருக்கும். என்னென்ன தேவையோ எல்லாமே பக்கத்துலேயே கிடைக்கும். வெளியே ரொம்ப தூரம் போகணுன்னு எந்த தேவையும் இல்லை. எல்லாமே பக்கத்துலேயே கிடைக்கும். ஸ்டோர் எல்லாமே பக்கம்தான். கொஞ்சம் தூரம் நடந்து போனால் போதும். ரூமை விட்டு இறங்குனா 2 ஹோட்டல் இருக்கும், அதுக்கு அங்கிட்டு ஸ்டோர் இருக்கும். அதனால் நீங்கள் எங்கேயுமே போகணுன்ற தேவையே இருக்காது. இது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ப்ளே கிரவுண்டு. எல்லா நாட்டுக்காரங்களும் விளாடுவாங்க. மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் உள்ளவங்க தான் நிறைய பேர் விளாடுவாங்க. எப்போ பார்த்தாலும் விளாண்டுட்டே கிடப்பாங்க. ஒரே ஃபுட்பால் விளாட்டாக தான் இருக்கும். ஆனால் இது பேஸ்கெட் பால் கிரவுண்டு. ஆனால் அவங்க விளாடுறது எல்லாமே ஃபுட்பால் தான் விளாடுவாங்க. பேஸ்கெட் பால் ஒருத்தங்க விளாண்டு நான் பார்த்தது கிடையாது. அப்படியே நடந்து போய் கிட்டத்தட்ட நம்ம டீ கடைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். டீ கடைக்கு உள்ளே போக வேண்டியதான். நம்ம ஊரில் மாதிரியே தான் டீ போடுவாங்க. இந்த கடையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம இங்கே எப்போவுமே இங்கேயே வர்றது. இப்போ உள்ளே போவோம். போய் உள்ளே ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து சேட்டா மாட்டெல்லாம் பேசிட்டு பொழுத ஓட்டிட்டு அப்படியே வர வேண்டியதான். வெளிநாட்டு வாழ்க்கை என்ன பண்ணுறது? வெளிநாட்டு வாழ்க்கை எல்லார் வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும்.